ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். காலைல எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு நியூஸ் பார்த்துட்டு உடனே கேமரா முன்னிட்டு வந்து நான் நிற்கிறேன். அதாவது வந்துட்டு தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அதாவது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு விஜய் வந்து ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு வேட்பாளரும் ஒரு தொகுதியிலையும் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க யாருன்னே ஜனங்களுக்கு வந்து தெரியாது. ஈவன் த்ரூ எனக்குமே தெரியாது. ராஜசேகர்ன்றவர் என்ன ஊர், யார் என்னன்னு தெரியாது. எங்கள் தொகுதியில் வேட்பாளராக நின்றவர் ராஜசேகர். ஆனால் வந்துட்டு அவர் தோத்துட்டார். எங்கள் தொகுதியில் வந்து சிவி கணேசன் தான் ஜெயித்தார். டிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் வந்து தாவிக்கே தோத்துருச்சு, ஏன் டிஎம்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு யார் வேட்பாளர், அவங்க என்ன ஊர், என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. இத்தனை 108 தொகுதியில் வந்துட்டு விஜய் ஜெயிச்சிருக்காருன்னா அது வந்துட்டு அந்த வேட்பாளர் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. உண்மையாக வந்து விஜய்க்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்காக தான் எல்லாருமே. எத்தனையோ பேர், எனக்கு அழுகையே வருது. யார் யார் வீட்டில் இருந்து தெரியாது. முதல்ல வந்துட்டு வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரியாத, ஒய்ஃபுக்கு தெரியாதெல்லாம் வந்துட்டு டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க டிவியில் ஏடிஎம்கேவாக இருப்பாங்க, டிஎம்கேவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பேர பிள்ளைங்க சொல்லிச்சிங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு டிவிக்கே அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஆட்சி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? நான் டிவிக்கேக்காக எவ்வளவோ பேசியிருக்கேன், இன்னமும் பேசுவேன். ஆனால் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வந்துட்டு கேக்கு வந்து கத்தியால் வெட்டுறது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு அதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஒரு குழந்தைங்களுக்கு சில நல்ல விஷயத்த நம்ம பேரண்ட் சொல்லி கொடுத்தாதான் அதை வந்து குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணி நல்ல விதமாக வளருவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறதா வந்துட்டு அவர் என்ன நல்லது பண்ணுறாரோ, அவர் என்ன பண்ணுறாரோ அதுதான் மக்களும் வந்துட்டு கடைப்பிடிப்பாங்க. இப்போது இந்த தப்பு வேறு யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சால், ஏன் அன்னைக்கு அவர் செய்யலையா, அதனால் நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? முதல்ல வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கட்சி மானத்தை பேரை வாங்க. தயவு செஞ்சு பேரை வீணாக்கிடாதீங்க. ஒரு இடத்துக்கு நான் நேற்றுக்கு கூட நானும் என் பையனை பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு வர்றது எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி தெரியுங்களா? 2 வருஷத்தில் ஒரு சிஎம்ஆகி அதுவும் இத்தனை தொகுதிக்கு வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னா அவருக்கு தான் தெரியும். உங்களெல்லாம் நம்பி வேட்பாளராக ஆக்கியிருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் மானத்தை வாங்கிடாதீங்க.